الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وأهل بيته وسلم تسليما كثيرا أما بعد فيقول الله تبارك وتعالى في محكمه التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فإذا عقلتم من عرفات فاذكروا الله عند المشعر الحرام واذكروه كما هداكم وإن كنتم من قبله لمن الضالين. وقال أيضا إنا أعطيناك الكوثر فصل لربك وانحر إن شانئك هو الأبتر. صدق الله العظيم. وعن أبي قتادة رضي الله عنه قال سئل رسول الله صلى الله عليه وسلم عن صيام يوم عرفة فقال صيام يوم عرفة أحتسب على الله أن يكفر السنة التي قبله والسنة التي بعده. رواه مسلم. صدق رسول الله صلى الله عليه وسلم أو كما قال عليه الصلاة والسلام. உலகத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய வல்லவன் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் சுப்ஹானஹு வ தஆலாவை புகழ்கிறேன். அவனுக்கு நன்றியும் செலுத்துகின்றேன். இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்ட நபிமார்கள், சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஅ தாபிஈன்கள், தலைவர்மார்கள், திருக்கதர்சிகள் அனைவர்களுக்கும் தலைவராக கடைசியாக இவ்வையகத்திற்கு வருகை தந்த எங்கள் உயிரிலும் இனிய முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை உலகத்திலே யாரெல்லாம் பின்பற்றி வாழ்ந்தார்களோ அத்துணை சஹாபாக்கள், நல்லடியார்கள், நல்லவர்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் சுப்ஹானஹு வ தஆலா காலமெல்லாம் ஸலவாத்தும் ஸலாமும் சொல்லி அருள்வானாக. புனிதமிக்க ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹுடைய மஸ்ஜிதிலே இஅ்திகாஃபுடைய நிய்யத்தோடு அமர்ந்திருக்கும் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் சுப்ஹானஹு வ தஆலா எவைகளை எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்கும்படியே இருக்கிறானோ அவைகளை முழுமையாக எடுத்து நடக்கும்படியும், எவைகளை செய்யக்கூடாது என்று எங்களை தடை செய்து வைத்திருக்கிறானோ அத்துணை விடயங்களில் இருந்து முற்றாக தவிர்ந்து கொள்ளுமாறு அடியேனுக்கும் அடுத்ததாக உங்கள் அனைவருக்கும் தக்வாவை கொண்டு வசியத்தும் நசீஹத்தும் செய்கிறேன். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, நாம் இப்பொழுது வீட்டிருக்கக்கூடிய இந்த நாட்கள் இருக்கிறதே, உலக நாட்களில் காலங்களால், நாட்களால், இடங்களால்
இரவுகளால் ஆகச் சிறந்த இந்த நாட்களை நாங்கள் அடைந்திருக்கிறோம். இமாம் ஹாஃபிஸ் முன்திரி ரஹ்மஹுல்லாஹ் அவர்களுடைய தர்கீபுடைய கிதாபிலும், அபூ யஅலா ரஹ்மஹுல்லாஹ் ஸஹீஹான சனதையும் சொல்லியிருக்கிறார்கள். உலகம் படைக்கப்பட்ட நாட்களில் எவ்வளவு சிறந்த நாட்கள் இருக்கும். இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட நாட்களில் அல்லாஹ்வுக்கு விருப்பத்துக்குரிய எவ்வளவு சிறந்த நாட்கள் இருக்கின்றன. ஆனால் நாம் அடைந்திருக்கக்கூடிய இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய 10 நாட்களும் அஷ்ரு தில் ஹிஜ்ஜா கைரு அய்யாமித் துனியா, துனியாவுடைய நாட்களில் ஆகச் சிறந்த நாட்கள். இது போன்ற நாட்கள் வேற எந்த காலத்திலேயும் கிடையாது. துனியாவுடைய நாட்களிலே ஆகச் சிறந்த நாட்கள் என்றால் எவ்வளவு சிறப்புக்குரிய நாட்களாக இருக்கும். அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் சுப்ஹானஹு வ தஆலா துல்ஹிஜ்ஜாவுடைய 10 நாட்களை பற்றி அல் குர்ஆனில் மிக தெளிவாக 2 இடங்களில் பேசியிருக்கிறான். முதலாவது சூரத்துல் ஃபஜ்ர். அந்த சூராவிலே அல்லாஹ் சத்தியம் செய்கிறான், வல் ஃபஜ்ர், விடிய காலையின் மீது சத்தியமாக, ஃபஜ்ருடைய நேரத்தின் மீது சத்தியமாக, வலயாலின் அஷ்ர், 10 இரவுகளின் மீது சத்தியமாக. தஃப்சீருடைய கலையில் கொடிகட்டி பறந்த ரயீசுல் முஃபஸ்ஸிர் சையதுனா ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஆயத்திற்கு தஃப்சீர் சொல்லுகிறார்கள். அல்லாஹ் 10 இரவுகள் என்று சொன்னது அஷ்ரு தில் ஹிஜ்ஜா, துல்ஹிஜ்ஜாவுடைய 10 நாட்களில் அல்லாஹ் சத்தியம் செய்திருக்கிறான். குர்ஆனிலே அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் சுப்ஹானஹு வ தஆலா வயஸ்குரு இஸ்மல்லாஹி ஃபீ அய்யாமின் மஅலூமாத், அறியப்பட்ட நாட்களில் அல்லாஹ்வுடைய பெயரை கூறும்படி சொல்லுகிறான். அறியப்பட்ட நாட்கள் என்பதற்கும் ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தஃப்சீர், அது அஷ்ரு தில் ஹிஜ்ஜா, துல்ஹிஜ்ஜாவுடைய இந்த 10 நாட்கள் அவ்வளவு சிறப்புக்குரிய நாட்களில் இருக்கிறோம். துல்ஹிஜ்ஜாவுடைய 4வது பிறையில் நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். உலகத்திலே இது போன்ற நாட்களை ஒரு மனிதனுக்கு அடைய முடியாது. அப்படி அடைய வேண்டும் என்றால் அடுத்த வருஷத்துடைய துல்ஹிஜ்ஜா வர வேண்டும். அவ்வளவு சிறப்புக்குரிய நாட்களில் 3-4 நாட்கள் எங்களை விட்டும் போய்விட்டது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மிகப்பெரிய ஒரு தாபிஈ அபு உஸ்மான் அன்-நஹ்தி ரஹிமஹுல்லாஹ், பெரும் பெரும் சஹாபாக்களை சந்தித்தவர்கள், அஷ்ரு தில் ஹிஜ்ஜாவை பற்றி இமாம் அவர்கள் சொல்லும் பொழுது, சஹாபாக்களுடைய காலத்தில் 3 10களை அவர்கள் கௌரவப்படுத்துவார்களாம். 3 10கள் சஹாபாக்கள் அந்த 10களில் அமல் செய்வார்கள், அதனை பெருமைப்படுத்தி பேசுவார்கள், அந்த நாட்களை தஅதீம் செய்வார்கள். நாங்களும் மறந்து விடாமல் அந்த 3 10களையும் ஞாபகப்படுத்திக் கொள்வோம். அதிலே முதலாவது அல் அஷ்ருல் அஹீர் மின் ரமதான், ரமதானுடைய கடைசி 10. சஹாபாக்கள் இந்த 10லே விடமாட்டார்கள், அமல் செய்வார்கள். இரண்டாவது 10 அஷ்ரு தில் ஹிஜ்ஜா, துல்ஹிஜ்ஜா மாதத்துடைய ஆரம்ப 10 நாட்கள். மூன்றாவது 10 முஹர்ரம் மாதத்துடைய முதல் 10. இந்த 3 10களையும் சஹாபாக்கள் தஅதீம் செய்வார்கள், சிறப்புக்குரிய நாட்களாக கருதுவார்கள். எங்களுக்கு தெரியும், 12 மாதங்களில் ஆக சிறப்புக்குரிய அர்பஅத்துன் ஹுரும், சங்கையான 4 மாதம். அந்த 4 மாதத்தில் தலாத்துன் முத்தவாலியாத், தொடர்ச்சியாக 3 மாதங்கள், துல் கஅதா, துல் ஹிஜ்ஜா,
முஹர்ரம். இந்த மாதங்கள் அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான மாதங்கள். இந்த மாதங்களை அல்லாஹ் சங்கைப்படுத்த சொல்லியிருக்கிறான். இந்த மாதத்துக்கு அல்லாஹ் பேர் வைத்திருக்கிறான், சங்கையான மாதம். ஃபலா தظلموا فيهن انفسكم. இந்த மாதங்களில் நீங்கள் யாரும் அநியாயம் செய்து கொள்ள வேண்டாம். இந்த மாதத்திலேயும் அநியாயம் செய்கிறவன் அவன் பெரிய ஒரு அநியாயக்காரனாக இருப்பான். அது எதில் அநியாயம் செய்தாலும் சரி, இந்த மாதத்தில் மோசடிகள் செய்யவே கூடாது. அவ்வளவு சங்கையான மாதம். துல் கஅதா போய்விட்டது. இப்ப துல் ஹிஜ்ஜாவுடைய ஆரம்பத்தில் இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனவே இந்த அஷ்ருல் ஹிஜ்ஜா, துல் ஹிஜ்ஜாவுடைய 10 நாட்கள் மிகச் சிறப்புக்குரிய நாட்கள். ஆரம்பத்திலே சொல்லப்பட்டது போன்று கைரு ஐயாமி துனியா, துனியாவுடைய நாட்களில் ஆகச் சிறந்த நாள். சென்ற 3 நாளைகளிலும் எப்படி நடந்து கொண்டோம், என்ன அமல் செய்தோம்? ஸஹீஹுல் புகாரியில் வரக்கூடிய ஹதீஸ், அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், மாமின் ஐயாமின். இந்த ஹதீஸ் இதுக்கு முன்னால் கேட்டிருப்போம். ஆனால் ஹதீஸுடைய பாரத்தை கொஞ்சம் பாருங்கள். மாமின் ஐயாமின் அல் அமலு ஸாலிஹு ஃபீஹின்ன அஹப்பு இலல்லாஹி மின் ஐயாமில் அஷர். ஒரு மனிதன் செய்கின்ற அமல் செய்கின்ற நாட்களில், நாட்கள் என்றால் அதுல ரமதானுடைய நாளும் வரும், லைலத்துல் கத்ருடைய நாளும் இரவும் வரும், ஏனைய வெள்ளிக்கிழமை நாட்களும் அதிலே சம்பந்தப்படும். ஒரு மனிதன் அமல் செய்கின்ற நாட்களில் அல் அமலு ஸாலிஹ் ஃபீஹின்ன, ஆக சிறப்புக்குரிய சாலிஹான அமல் செய்வதில் அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான காலம் இந்த துல் ஹிஜ்ஜாவுடைய 10 நாட்களில் செய்யப்படுகின்ற அமல்கள். இந்த ஹதீஸில் அல் அமலு ஸாலிஹ் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. குர்ஆன் ஓதிடுமா, ரசூலுல்லாஹ் ஓதினார்களா, பொட்டையாக கேட்கப்படாது. அண்மையில 9 நாளையிலையும் எப்படி ஒரு குர்ஆனை கதம் செய்யலாம் என்று ஒரு அறிஞர், ஒரு இமாம், ஒரு ஆலிம் மட்டிட்டிருக்கிறார். நீங்கள் துல் ஹிஜ்ஜாவுடைய ஆரம்ப நாளில் சூரா பக்ராவையும் சூரா ஆல இம்ரானையும் ஓதுங்கள். இப்படி 9 நாளில் குர்ஆனை கதம் செய்யலாம். 11 கேள்வி கேட்கிறார், நபி அவர்கள் ஓதினார்களா? இதுதான் மார்க்கத்தை பின்புறமாக விளங்குவது. அந்த ஹதீஸில் என்ன அமல் என்று சொல்லப்படல. குர்ஆன் ஓதலாம், தொழலாம், இபாதத் செய்யலாம், திக்ர் செய்யலாம், இஸ்திக்பார் செய்யலாம், சதகா கொடுக்கலாம். அல் அமலு ஸாலிஹ், வேண்டிய சாலிஹான அமல் செய்யலாம். அந்த அமல்கள் ஏனைய நாட்களில் செய்கின்ற அமலை விட அல்லாஹ்வுக்கு மிக விருப்பம் இந்த 10 நாளில் செய்கின்ற அமல். ஒரு சஹாபிக்கும் ஒரு டவுட் வந்தது மாதிரி இருந்தது. கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், அமல்களில் ஆகச் சிறந்த அமல், இஸ்லாத்துடைய உயர்வை அடிப்படையாக வைத்து செய்கின்ற ஜிஹாத், வலல் ஜிஹாது ஃபீ ஸபீலில்லாஹ், யா ரசூலல்லாஹ், ஜிஹாதை விடவும் சிறப்பா இந்த 10 நாளில் செய்கின்ற அமல்? ஜிஹாதுடைய அமல் என்பது இஸ்லாத்தை மேலோங்க செய்வதற்காக வேண்டி ஒருவர் யுத்த களத்திலே போராடுகிறார், அவருடைய கழுத்து வெட்டப்பட்டு இரத்த சொட்டுகள் கீழே விழ முன்னால் அவருடைய முழு பாவங்களும் மன்னிக்கப்படும். ஒரு முஜாஹித் ஆகப்பெரிய ஒரு பதவியில் உள்ளவர் ஜிஹாதுடைய அமலை விடவும் இந்த நாளில் செய்கின்ற அமல் அல்லாஹ்வுக்கு விருப்பமா? நாம் ஸல்லல்லாஹு சொன்னார்கள், ஜிஹாதை விடவும் சிறப்பான நாள். ஆனால் ரஜுலுன், அவர் ஒரு மனிதர்
ஜிஹாதுக்கு போறார். போனவர் திரும்பி வரல. பினப்சிஹி வமானிஹி, அவருடைய உயிரையும் பணத்தையும் கொடுத்து அவர் அங்கே ஷஹீதாகிறார். அவருடைய அமலுக்கு மட்டும் அடிக்காது. அடுத்த ஜிஹாதுடைய எல்லா அமலை விட இந்த 10 நாளுடைய அமல் மிகவும் உயர்ந்தது. ஒரு கணம் யோசிப்போம். வாலிபர்கள், வீட்டில் உள்ள பெண்கள், ஒவ்வொரு நாளுடைய வளமையை போன்று இந்த நாளில் நடந்து கொண்டோமா? அல்லது எஞ்சிருக்கக்கூடிய நாட்களில் என்ன செய்வோம்? மேலதிகமான என்ன அமல் செய்திருக்கிறோம்? பெரியார்களே, சகோதரர்களே, அவ்வளவு சிறப்புக்குரிய நாள் தான் இந்த அஷ்ஹுருல் ஹிஜ்ஜா. முழு அமலுடைய சிறப்பும் இந்த 10 நாளுக்கு உள்ளால் தான் வரப்போகிறது. 4வது பிறையில் இருக்கிறோம், வெள்ளிக்கிழமை. எதிர்வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை 8வது பிறை. அந்த நாளைக்கு சொல்றது யௌமு தருவியா. யௌமு தருவியா என்பது துல்ஹிஜ்ஜாவுடைய மாதத்தின் 8வது நாள். இது மிக விசேஷமான ஒரு நாள். அரபியில் தர்வியா என்றால் ஒருவர் தாகம் தீரும் அளவுக்கு நிறைய தண்ணி குடிக்கிறதுக்கு சொல்றாரு. ஒரு ஆள் தண்ணி குடிக்கிறார், அவருக்கு இருக்கும் தாகம் தீரும் அளவுக்கு குடிக்கிறார். இதற்கு தர்வியா என்று சொல்லப்படும். பரிபாஷையில் ஏன் யௌமு தர்வியா என்று வைக்கப்பட்டிருக்கிறது என்றால், அந்த காலத்துடைய ஹஜ்ஜாஜிகள் அரபாவில் மினாவில் தரிப்பதற்காக தண்ணீர்களை தூர பகுதியில் இருந்து இழுத்து கொண்டு வந்து சேர்த்து வைப்பார்கள். அதனால் யௌமு தர்வியா என்று அந்த நாளுக்கு பேர் சொல்லப்படும். கிதாபுல இன்னும் ஒரு செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகனை அறுப்பதற்காக அறுத்து பலியிட கண்ட கனவு அது யௌமு தர்வியாவுடைய இரவுலதான். 8வது பிறையில தான் அந்த கனவை கண்டார் என்பதும் கிதாபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த யௌமு தர்வியா என்பதற்கு 8வது நாளைக்கு இன்னும் ஒரு பேர் சொல்லப்படும், யௌமு நக்லா, இடம் பெயரக்கூடிய நாள். ஹஜ்ஜாஜிகள் மக்காவிலிருந்து மினாவுக்கு இந்த நாளையில தான் போவார்கள். பொதுவாக ஹஜ்ஜுடைய அமல் ஆரம்பிக்கப்படுவது தர்வியாவுடைய 8வது நாளில் இருந்துதான் ஹஜ்ஜுடைய அமல்கள் எல்லாம் ஆரம்பிக்கப்படும். பெரியார்களே, சகோதரர்களே, அவ்வளவு சிறப்புக்குரிய ஒரு நாள் தான் 8வது நாள். அதற்கு அடுத்த நாள் யௌமு அரஃபா, புதன்கிழமை. இலங்கையுடைய பிறையை அடிப்படையாக வைத்து எதிர்வரும் புதன்கிழமை துல்ஹிஜ்ஜா மாதத்துடைய 9வது நாள் யௌமு அரஃபா. குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா அரஃபாவை பற்றி குர்ஆனிலே சொல்லியிருக்கிறான். فَإِذَا عَفَلْتُم مِّنْ عَرَفَاتٍ فَاذْكُرُوا اللَّهَ عِندَ الْمَشْعَرِ الْحَرَامِ. அரஃபாவில் இருந்து நீங்கள் வரும் பொழுது அந்த இடத்திலே நீங்கள் அல்லாஹ்வை துதியுங்கள், zikr செய்யுங்கள், அல்லாஹ்வுக்கு தக்பீர் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் அரஃபாவை பற்றி பேசியிருக்கிறான். ஹஜ்ஜுடைய மிக பிரதானமான நாள் அரஃபா. ஹாஜிகள் அரஃபாவில் தரிக்காவிட்டால் அவர்களுடைய ஹஜ்ஜுகள் செல்லுபடியாகாது. அது ஹஜ்ஜு அரஃபா. ஹஜ் என்றாலே அரஃபாவில் தரிப்பதுதான் என்று முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நோயாளிகளை கூட அரஃபாவுடைய மைதானத்தில் ஒரு சொப்பர்ல அல்லது ஒரு வாகனத்தில் கொண்டு வந்து சிறிது நேரம் வைத்துவிட்டு கொண்டு போவார்கள். ஏன் ஹாஜிகள் அங்கே தரிக்க வேண்டும்? எவ்வளவு சிறந்த நாள் என்றால், சுப்ஹானல்லாஹ், எப்படி லைலத்துல் கத்ரை தேடி அமல் செய்கிறோமோ, வருடத்தில் ரமதானில் மாத்திரம்தான் அந்த இரவில் தேடி அமல் செய்கிறோம். ஏன் அந்த நாள் தேடப்பட வேண்டிய ஒரு நாள். ஆனால் அரஃபாவுடைய நாள் என்பதை மக்கள் லேசாக கருதியிருக்கிறார்கள்.
அதனுடைய பாரங்கள் தெரியாது. அரபாவுடைய நாள் என்பது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அரபாவுடைய நாள் அது அல்லாஹ்வுடைய இத்மாமுன் நிஅமா, யௌமு இத்மாமின் நிஅமா, அல்லாஹ்வுடைய நிஅமத்துகள் பூர்த்தி செய்யப்பட்ட நாள் அந்த நாளில் தான். குர்ஆனுடைய கடைசி ஆயத் இறங்கினது அந்த நாளில் தான். ஜபலுர் ரஹ்மாவிலிருந்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குத்பா செய்துவிட்டு அரபாவுடைய மைதானத்திற்கு இறங்குகிறார்கள். அல்லாஹ் குர்ஆனுடைய ஆயத்தை இறக்கி வைத்தான். அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்குமுல் இஸ்லாம் தீனா என்ற ஆயத்தை அல்லாஹ் தஆலா அவனுடைய நிஅமத்துகளை பூர்த்தி செய்தேன், உங்களுக்கு தீனை, மார்க்கத்தை, இஸ்லாத்தை நான் பூர்த்தி செய்து விட்டேன் என்ற ஆயத் இறங்கியது அரபாவுடைய மைதானத்தில். நபியுடைய மௌத் அறிவிக்கப்பட்ட ஆயத். தர்ஜுமான தேடினா கிடைக்காது, அங்க மௌத்துடைய வார்த்தையே இல்ல. அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்குமுல் இஸ்லாம் தீனா. அங்க நபியுடைய பெயரும் இல்ல, மௌத்தும் இல்ல. ஆனால் நபியுடைய மௌத் அறிவிக்கப்பட்ட ஆயத். இந்த ஆயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறங்கும் பொழுது இந்த ஆயத் அல்லாஹ் தஆலா இறக்கி வைக்கிறான். ஸஹீஹுல் புகாரியில் இருக்கிறது. சய்யிதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழுகிறார்கள். ஏன் அழுகிறார்கள்? ஆயத்துடைய உள் அர்த்தம் விளங்குது. கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ் வமா யுப்கீக யா உமர், உமர் ஏன் அழுகிறீர்கள்? இல்ல யா ரசூலல்லாஹ், உங்களுடைய மௌத்து கிட்ட, நபி அவர்கள் மரணிக்க போகிறார்கள். லைஸ பஅதல் கமாலி இல்ல நுக்தான், புகாரியுடைய வாசகம். சொன்னார்கள், லைஸ பஅதல் கமாலி இல்ல நுக்தான், பூர்த்திக்கு பின்னால் திரும்ப பூர்த்தியாக்க முடியாது. ஒன்று பூர்த்தி, திரும்ப அதனை பூர்த்தி செய்ய முடியாது. டேங்க்ல தண்ணி பூர்த்தியாக இருக்கிறது, மேலும் ஊற்றினால் தண்ணீர் வடியும், பூர்த்தியாக்க முடியாது. லேசான உதாரணம், எங்களுடைய மொபைல் போனை சார்ஜ் போட்டால் 100 சார்ஜ் காட்டும், இல்ல இன்னும் 2 ஹவருக்கு சார்ஜ் ஆகட்டும், 101 காட்டும், காட்டாது. அது 99 குறையும். ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆயத்தை கொண்டு விளங்கினார்கள், இன்றைக்கு மார்க்கத்தை அல்லாஹ் பூர்த்தி செய்து விட்டான், நாளையிலிருந்து மார்க்கம் குறைய போகுது, முஹம்மதுர் ரசூலுல்லாஹ்வை அல்லாஹ் எடுத்துக் கொள்ள போகிறான். எப்படி முஃபஸ்ஸிர் ஆயத்தை கொண்டு சஹாபி விளங்குகிறார், இன்றைக்கு மாத்திரம்தான் மார்க்கம் பூர்த்தி, இதற்கு பின்னால் மார்க்கத்தில் குறைவு வரும் என்ற இஸ்திம்பாத், என்ற இஸ்திக்ராஜ் விளக்கம் பெறப்படுகிறது. இரண்டாவது, மார்க்கத்தை அல்லாஹ் பூர்த்தி செய்தான், அல்லாஹ்வுடைய ஹபீபை அல்லாஹ் கைப்பற்ற போறான். இந்த ஆயத் இறங்கி கொஞ்ச நாள்ல, ஒரு 80 நாளுகளுக்கு உள்ளால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்கிறார்கள். இது அரபாவுடைய மைதானத்தில் இறக்கப்பட்ட ஆயத். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இரண்டாவது சிறப்பு யௌமுல் இத்க் மினன் நார். ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய ரிவாயத், உலகத்தில் பொது நாட்கள், விசேஷ நாட்கள் வருகின்றன. அந்த நாட்களில் அல்லாஹ் நரகவாதிகளை விடுதலை செய்கிறான். லைலத்துல் கத்ருடைய இரவில் விடுதலை செய்கிறான். சொன்னார்கள் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு நாளும் அல்லாஹ் நரகவாதிகளை விடுதலை செய்யாத அளவுக்கு அரபாவுடைய நாளையில் அல்லாஹ் நரகவாதிகளுக்கு விடுதலை கொடுக்கிறான். நரகத்தில் இருந்து விடுதலையாக கூடிய நாள் அரபாவுடைய நாள். சொன்னார்கள், துஆக்கள் அங்கீகரிக்கப்படக்கூடிய நாட்களும் நேரங்களும் இருக்கின்றன. அவைகளில் ஆக துஆ அங்கீகரிக்கப்படக்கூடிய நாள் அரபாவுடைய நாள். அரபா நியத்து வையுங்கள், எதிர்வரக்கூடிய புதன்கிழமை வாலிபர்கள் அந்த நாளையில
தஹஜ்ஜத்தை தொழுதுவிட்டு முழு நாளும் துஆவிலே ஈடுபடுங்கள். மஸ்ஜிதுக்கு வந்து துஆ செய்யலாம். வீட்டில் பெண்கள் அல்லது வீட்டில் அன்றைய நாளை முழுமையாக கடையிலே கழிக்காமல் நாளில் ஒரு பகுதியை வியாபாரம் செய்துவிட்டு வருடத்திற்கு ஒரு முறை கிடைக்கக்கூடிய நாள் அரஃபாவுடைய நாள், துஆக்கள் அங்கீகரிக்கப்படக்கூடிய நாள், தட்டப்பட மாட்டாது. எப்படியாவது அந்த நாளை பயன்படுத்துவோம். லைலத்துல் கத்ர் தேடச் சொல்லப்பட்டிருக்கிறது. 21 ஒரு மஸ்ஜிதில, 23 இன்னும் ஒரு மஸ்ஜிதில. ஏன் அப்படி செய்கிறோம்? எப்படியாவது லைலத்துல் கத்ரை அடைய வேண்டும் என்று. ஆனால் இங்க அரஃபாவுடைய நாள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. خير الدعاء يوم عرفة. துஆக்கள் அங்கீகரிக்கப்படக்கூடிய மிகச் சிறந்த நாள். நபி அவர்கள் சொன்னார்கள், وخير الدعاء, அந்த நாள்ல கேட்கக்கூடிய துஆக்களில் ஆக சிறந்தது அன வன்னபியூன மின் கப்லி, நானும் எனக்கு முன்னால் உள்ள நபிமார்களும் கேட்ட துஆ லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். நியத்து வையுங்கள் 1000 ஓதுவோம். அரஃபாவுடைய நாளையில் 1000 ஓதி துஆ செய்வோம். பெரியார்களே, சகோதரர்களே, எந்த ஒரு வாலிபர்களும் இந்த நாளை மிஸ் பண்ண வேண்டாம். எப்படியாவது அரஃபாவுடைய நாளை அடைந்து துஆக்களை அங்கீகரிக்கப்படக்கூடிய துஆவாக மாற்றுவோம். அடுத்த சிறப்பு தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஸியாமு யௌமி அரஃபா, அரஃபாவுடைய நாளையில் நோன்பு பிடிப்பது. எவ்வளவு சிறப்புக்குரிய நோன்புண்டால், அஹ்தஸிபு அலல்லாஹ், நான் அல்லாஹ்விடத்தில் ஆதரவு வைக்கிறேன், ஐயு கஃபிர ஸனத்தல்லதி கப்லஹு வஸ்ஸனத்தல்லதி பஅதஹு, 2 வருஷத்துடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். சென்ற வருடத்துடைய பாவம் வரப்போகின்ற வருடத்தில் நடக்க இருக்கும் பாவம், 2 வருடத்துடைய பாவத்தை அளிக்கும் வெறும் 13 அவர் நோன்பு. எல்லோரும் இந்த நாளையில் நோன்பு பிடிப்போம், உறுதியாக நியத்து வைப்போம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த நோன்புடைய விடயத்தை யாரும் அலட்டிக் கொள்ள வேண்டாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரஃபாவுடைய நாளையில் யார் அரஃபாவுடைய மைதானத்திற்கு வருகிறார்களோ, அரஃபாவில் தரிக்கிறார்களோ, அவர்கள் நோன்பு பிடிக்க மாட்டார்கள். ஏனைய ஊர்களில் நாடுகளில் இருக்கக்கூடியவர்கள் அன்றைய நோன்பை பிடிக்க வேண்டும். அது ஹாஜிகள் அரஃபாவில் தரிக்கும் நாளா அல்லது எங்களுடைய நாட்டு பிறையின் அடிப்படையில் நாங்கள் பிடிக்கக்கூடிய அந்த நாளா, அது பிறையோடு சம்பந்தப்பட்டதா அல்லது இடத்தோடு சம்பந்தப்பட்டதா என்ற ஒரு பிரச்சனை இருந்தாலும், அரஃபாவுடைய நோன்பு என்பது இடத்தோடு சம்பந்தப்பட்டவர்களுக்கு அந்த நோன்பை நபி அவர்கள் நோக்க வேண்டாம் என்றார்கள். நாளோடு சம்பந்தப்பட்டவர்கள் அந்த நோன்பை நோக்க வேண்டும். யார் யார் எந்தெந்த நாட்டு பிறையின் அடிப்படையில் எங்களுடைய துல்ஹிஜ்ஜாவுடைய மாதத்தின் பிறை தென்பட்டதோ அந்த பிறையின் அடிப்படையில் தான் துல்ஹிஜ்ஜாவுடைய 9வது நாளுடைய அரஃபாவுடைய நோன்பு நோக்க வேண்டும். எங்களுக்கு தெரியும், ஏனைய பெருநாளுடைய பிறையில் சர்ச்சை இருந்தாலும் இதை தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். சவுதி அரசாங்கம் வேற எந்த ஒரு நாட்டுடைய பிறையை வைத்தும் அரஃபாவை முடிவு செய்ய மாட்டார்கள். அப்படி முடிவு செய்ததும் இல்லை. சவுதி முடிவு செய்து சவுதியுடைய பிறையை வைத்துத்தான் அரஃபாவை முடிவு செய்கிறார்கள். அதே ராபிதா அல் ஆலமுல் இஸ்லாமி, உலக ஃபத்வா குழு மையம் ராபிதா சவுதியில் இருக்கிறது, அவர்களுடைய கருத்தும் உங்களுடைய நாட்டு பிறையின் அடிப்படையில் 9வது நாளில் நீங்கள் நோன்பு நோருங்கள். மதுஹபுக்கு உள்ளால் உள்ளவர்கள், மதுஹபுக்கு வெளியே இருக்கும் கைரு முகல்லிதீன்கள், ஷேக் இப்னு பாஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, ஷேக் இப்னு உஸைமீன் ரஹிமஹுல்லாஹ், மிஸ்ருடைய ஃபத்வா, எல்லோருடைய கருத்தும் உங்களுடைய நாட்டு பிறையை வைத்து அகில இலங்கை ஜம்இய்யத்துல் உலமாவும் மிக தெளிவாக அறிக்கை விட்டிருக்கிறார்கள். எங்களுடைய நாட்டில் பிறை எப்பொழுது பார்க்கப்பட்டதோ
அன்றிலிருந்து எங்களுடைய நாட்டில், அதாவது புதன்கிழமை அரபாவுடைய நாள், அந்த நாளில் தான் நோன்பு நோக்க வேண்டும் என்ற விடயத்தை எங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். மாற்று கருத்து உள்ளவர்களோடு நாங்கள் எதுவும் அவர்களோடு பேசப் போவதில்லை. நாங்கள் அவர்களோடு தர்க்கம் செய்ய வேண்டிய தேவையில்லை. எங்களுடைய நாட்டு மூத்த உலமாக்கள் ஜம்ஐயா என்ற ஒரு ஃபத்வா மையம் எங்களை வழி நடத்துகிறது. அந்த அடிப்படையில் எதிர்வரக்கூடிய புதன்கிழமை அந்த நோன்பை நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா முஸ்லிம்களும் பிடித்து நாங்கள் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்வோம். அடுத்த நாள் யௌமுன் நஹர், 10வது நாள். நோன்பு பிடிப்பது ஹராமான நாள். அதுதான் பெருநாளுடைய நாள், ஈதுல் அத்ஹா, யௌமுன் நஹர். அல்லாஹ் குர்ஆனில் இந்த நாளை பற்றி, இந்த நாளில் செய்ய வேண்டிய முதலாவது அமல் என்ன என்பதை குர்ஆன் எங்களுக்கு சொல்லுகிறது. இன்னா அஅதைனாக்கல் கௌதர் ஃபஸல்லி லிரப்பிக. அன்றைய நாள் நீங்கள் பெருநாளுடைய தொழுகையை தொழுதுவிட்டு வன்ஹர், அறுத்து பலியிடுங்கள். தெளிவான ஹதீஸ். அன்றைய நாளில் செய்யப்படுகின்ற அமல்களில் ஆக சிறந்த அமல் மின் இஃப்ராஹித் தம், இரத்தத்தை ஓட்டுவதை விட மிக சிறந்த அமல் இருக்க முடியாது. அது குர்பானியுடைய நாள். உதஹியாவுடைய சட்டதிட்டங்கள் அல்லாஹ்வுடைய கிருபையினால் ஒரு காலம் ஹுத்பாவில் மாத்திரம்தான் அவைகள் விளங்கப்படுத்தப்பட்டன. இப்பொழுது தனியொரு நிகழ்ச்சிகளாக, மாடு விற்கிறவர்கள் எப்படியான மாட்டை விற்கணும், உதஹியா கொடுக்கக்கூடியவர்கள் எப்படி, உதஹியா சம்பந்தப்பட்ட கேள்வி பதில், உதஹியா சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சி, இது அனைத்தும் எல்லா ஊர்களிலும் நடாத்தப்பட்டு மாஷா அல்லாஹ் மக்கள் அதிலே தெளிவாக இருக்கிறார்கள். பெரியார்களே, சகோதரர்களே, இந்த அமல் மிக முக்கியமான ஒரு சுன்னா. ஷாஃபி மذஹபிலே அல் கவுலுல் முஅத்தமத் ஃபில் மذஹபில் இமாம் ஷாஃபிஈ, எங்களுடைய ஷாஃபி மذஹபில் சுன்னா முஅக்கதா, மிக கட்டியான ஒரு சுன்னத். ஹனஃபி மذஹபில் வாஜிப், உதஹியா கட்டாயம் கொடுக்கணும், அவர்கள் வாஜிப். அதற்கான சில ஹதீஸ்களை அடிப்படையாக சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யாருக்கு உதஹியா கொடுக்க வசதி இருந்தும் மன் வஜத தஅதன் ஃபலம் யுضحி ஃபலா யஹ்ரபன் முஸல்லானா. ஒரு ஹதீஸை வச்சு இரண்டு இமாம்களும் இரண்டு கருத்துக்களை எடுத்தார்கள். யாருக்கு உதஹியா கொடுக்க வசதி இருந்தும் அவர் கொடுக்கவில்லையோ, எங்களுடைய தொழக்கூடிய இடத்தை அவர்கள் நெருங்க வேண்டாம். இமாம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் சொன்னார்கள், இந்த ஹதீஸில் எச்சரிக்கை சொல்லப்பட்டிருக்கிறது, நெருங்க வேண்டாம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதனால வாஜிப் கொடுத்துத்தான் ஆகணும் என்றார். இமாமுனா ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னார்கள், இதுல தண்டனை சொல்லப்படலையே, வாஜிப் என்று வந்தால் அங்கே தண்டனை சொல்லப்பட வேண்டும், தண்டனை சொல்லப்படல, அதனால இது சுன்னா முஅக்கதா, கட்டியான ஒரு சுன்னத். இது ஜகாத்தை யோசிப்பது போன்று, ஹஜ்ஜை யோசிப்பது போன்று யோசிக்கக்கூடிய ஒன்றல்ல. ஹஜ்ஜிக்கு தான் பணம் உள்ளவர்கள், ஜகாத்துக்கு தான் 10.5 பவுனுடைய அளவுக்கு பணமோ பொருளோ நாணயங்களோ அவர்களிடத்தில் இருக்க வேண்டும், ஜகாத் கடமை. ஆனால் உதஹியாவுடைய அமலை எல்லோருக்கும் செய்யலாம். ஒரு பங்குடைய விலை சென்ற வருடம் 30-35, இந்த வருடம் 40 என்று போட்டிருக்கிறார்கள். சில மஸ்ஜிதுகளில் 45. ஒரு பங்கு, ஒரு மாட்டில் ஒட்டகத்தில் 7 பேர் சேரலாம். நஹர்னா மா ரசூலில்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமல் ஹுதைபியா, ஹுதைபியாவுடைய அந்த வருடத்தில் நாங்கள் நபி அவர்களோடு குர்பான் கொடுத்தோம். அல் பக்ரத அன் சபஅத்தின் வல் பதனத அன் சபஅத்தின், 7 பேர் சேர்ந்து மாடு கொடுத்தோம், 7 பேர் சேர்ந்து ஒட்டகம் கொடுத்தோம். அதுல ஒரு பங்குக்கு சேரலாம். ஒரு பங்குட விலை 45,000 ரூபாண்டா, எங்கட வாலிபர்களுடைய கையில் இருக்கக்கூடிய மொபைல் 5 லட்சம், 6 லட்சத்துடைய போன் பாவிக்கிறார்கள், 7 லட்சத்துடைய போன் பாவிக்கிறார்கள். அவ்வளவு எங்களுக்கு ஒரு போன் பாவிக்க ஏதுமென்றால் ஒரு 40,000 ஒரு பங்குக்கு சேருவது எல்லோருக்கும் ஏதுமான விஷயம். அதனால அங்க வசதி என்று சொல்லப்பட்டது உதஹியா உடைய வசதி, எல்லோருக்கும் அந்த அமலில் கூட்டி சேரலாம். இன்னும் காலம் இருக்கிறது. சுமார் 6000 வருடங்களுக்கு முன்னால் இருந்து செய்யப்படுகின்ற அமல், இஸ்லாத்துடைய ஷிஆர். அதனாலதான்
உதுஹிய்யாவை அழிக்க அந்த காலத்திலிருந்து முயற்சி செய்தார்கள். ஷிஆரை அழிக்க முடியாது. வல் புதுன ஜஅல்நாஹா லகும் மின் ஷஆஇரில்லாஹி லகும் ஃபீஹா கைர். நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒட்டகம் அல்லாஹ்வுடைய ஷிஆரில் நின்றும் உள்ளது, அட்டாட்சியில் நின்றும் உள்ளது, அடையாளத்தில் நின்றும் உள்ளது. யார் இந்த சுன்னத்தை செய்தார்கள்? ஹஜ்ஜுடைய வணக்கம் அநேகமாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சுன்னத்தோடு சம்பந்தப்பட்டது. நபி அவர்கள் அந்த உதுஹிய்யாவுடைய பிராணியை பூமியில் படுக்க வைத்து தன்னுடைய காலால் அதனுடைய இடுப்பு பகுதியை மிரித்து அறுக்க முற்பட்ட நேரத்தில் ஒரு சஹாபி கேட்கிறார், மா ஹாதிஹில் அலாஹி யா ரசூலல்லாஹ், இது என்ன உதுஹிய்யா, இது என்ன முறை, ஏன் செய்கிறீர்கள் என்ற அர்த்தத்தில் கேட்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சுன்னத அபீக்கும் இப்ராஹிம், இது உங்களுடைய தந்தை சய்யிதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய சுன்னத். இதனுடைய வரலாறு பெரிய வரலாறு. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன் இன்னும் ஒரு மகனை கொலை செய்தார். அதற்கு அல்லாஹ் இது கர்ரபா குர்பானன், ஒரு குர்பானை அல்லாஹ் கொடுக்க சொன்னான். அந்த குர்பான் அந்த காலத்தில் இருந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்தில் இருந்த ஒரு ஆடு விற்கக்கூடிய ஒருவரை அழைத்து ஒரு ஆடு குர்பான் கொடுக்கப்படுகிறது. தஃப்சீர் இப்னு கஸீர்ல எல்லா மதரசாக்கள்லையும் ஓதி கொடுக்கப்படக்கூடிய சஹீஹான சனதோடு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த ஆட்டை கொடுத்த ஆட்டை 40 ஹரீஃபா, அல்லாஹ் 40 ஹரீஃபுகள் அதை அல்லாஹ் பாதுகாத்து வைத்தான். எவ்வளவு உண்டால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்தில் தன்னுடைய மகனை அறுக்க முற்பட்ட நேரத்தில் அல்லாஹு தஆலா சுவர்க்கத்திலிருந்து அந்த ஆட்டை கீழே இறக்கி வைத்தான். வஃபதைனாஹு பிதிபஹின் அதீம், நாங்கள் ஒரு திபஹை இறக்கி வைத்தோம். எனவே அந்த ஆடுதான் இந்த ஆடு என்று தஃப்சீரில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப உதுஹிய்யாவுடைய வரலாறு எவ்வளவு நீண்ட ஒரு வரலாறு. சில சுன்னத்துகள் இருக்குது, நபியுடைய காலத்திலிருந்து வந்த சுன்னத், நபி அவர்கள் காட்டிய சுன்னத். மார்க்கத்தில் இன்னும் ஒரு பகுதி இருக்கிறது, நபி அவர்கள் செய்யாத சுன்னத்தையும் நாங்கள் பின்பற்ற வேண்டும். ஷரஅ லகும் மின தீனி மா வஸா பிஹி நூஹா வமா வஸைனா பிஹி இப்ராஹிம் வமூஸா வஈஸா. ஹஜ்ரத் மூஸா, ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் எதை வசியத்தாக சொன்னானோ அதையும் அல்லாஹ் உங்களுக்கு மார்க்கமாக்கி இருக்கிறார். தாடிய வளர்ப்பது, மீசைய கத்தரிப்பது, உடம்புடைய ஏனைய முடிகள் அகற்றுவது, இதெல்லாம் யாருடைய சுன்னத்? சுன்னத அபீக்கும் இப்ராஹிம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செய்த சுன்னத். இந்த ஒரு நீண்ட வரலாறு கொண்ட ஒரு சுன்னாதான் உதுஹிய்யாவுடைய சுன்னத். இந்த வருடத்துடைய அந்த போயா தினங்களை வைத்து ஜம்இய்யத்துல் உலமாவும் எங்களுக்கு வழிகாட்டுகிறது. அந்த 2 நாட்களுக்கு உள்ளால் அந்த உதுஹிய்யாவை கொடுத்துக் கொள்ளும்படி அதனுடைய தோள்கள் கழிவுகளை யாருக்கும் அசௌகரியம் இல்லாமல் மிக முறையாக செய்து கொள்ள வேண்டும். அதனை போட்டோ பிடிப்பது, ஷேயா பண்ணுவது, இது போன்ற ஒரு வழிகாட்டல் எங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது. திரும்பவும் அதனை ஒரு கணம் வாசித்து பாருங்கள். நிகம்பு ஜம்இய்யத்துல் உலமா மாஷா அல்லாஹ் மிக அழகாக தால் ஜம்இய்யத்துல் உலமாவுடைய நிறைய வழிகாட்டலை நிகம்புல இருக்கக்கூடிய பெரிய ஒரு ஆலிம்களுடைய ஒரு கூட்டம் இருக்கிறது. மிக முறையாக எல்லா காரியங்களையும் அவர்கள் செய்து கொண்டு வருகிறார்கள். எனவே இந்த உதுஹிய்யா சம்பந்தப்பட்ட தெளிவுகளையும் செய்திருப்பார்கள் அல்லது தர இருப்பார்கள். அவர்களுடைய வழிகாட்டலின் அடிப்படையில் இது ஒரு இறைச்சி கடை என்பதல்ல, இது ஒரு இபாதத். எனவே அதனோடு சம்பந்தப்பட்ட நிறைய சட்டதிட்டங்கள் இருக்கின்றன. அவைகளையும் நாங்கள் பேணி நடந்து கொள்ள வேண்டும். அதற்கு அடுத்த நாள் தான் ஐயாமு தஷ்ரீக்குடைய நாள், தக்பீர்கள் சொல்லக்கூடிய நாள். பெரியார்களே, சகோதரர்களே, தொடர்ச்சியாக மிக சிறப்பான காலம், சிறப்பான காலம். பாவிகள் துப்புரவு அடைய முடியும். எவ்வளவு பெரிய ஒரு பாவத்தையும் அல்லாஹ்வுக்கு முன்னால் வைத்து எங்களுக்கு பாவத்திலிருந்து துப்புரவாகலாம். அவ்வளவு சிறந்த ஒரு காலம். யாரும் மிஸ் பண்ணிடாமல் ஒரு முறையை வீட்டிலே தயார் செய்யுங்கள். மாஷா அல்லாஹ். சிலர் 10 நாட்களும் 9 நாட்களும் நோன்பு, அது முஸ்தஹப்பான செயல். அப்படி சில வயசாளிகள் கூட நோன்பு பிடிக்கிறார்கள். எனவே எஞ்சிருக்கக்கூடிய 5வது, 6வது, 7வது, 8வது, 9வது பிறை வரைக்கும்
அமல்களால் எங்களுடைய மஸ்ஜிதுகளையும் வீடுகளையும் அலங்கரிப்போம். அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சிறப்பான நாட்களில் நல்ல சாலிஹான அமல் செய்யக்கூடிய நல்ல ஆர்வத்தையும் தெம்பையும் எங்களுக்கு தந்தருவானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னித் தருவாயாக, எங்கள் எல்லோரையும் பொருந்திக் கொள்வாயாக, எங்களுக்கு ரஹ்மத் செய்வாயாக. சிறந்த ஐயா யா அல்லாஹ் அஷ்ஹுருல் ஹிஜ்ஜாவில் இருக்கிறோம். யா அல்லாஹ் நாங்கள் செய்யக்கூடிய எல்லா அமல்களையும் நீ கபூல் செய்வாயாக. யா அல்லாஹ் எங்களுக்கு முழுமையான பாவ மன்னிப்பை தந்தருவாயாக. யா அல்லாஹ் மறைவான நிறைய பாவங்களை செய்திருக்கிறோம். யா அல்லாஹ் இந்த சிறப்பான நாட்களிலே எங்களுடைய பாவங்களை நீ அனைத்தையும் மன்னித்தருவாயாக. யா அல்லாஹ் அரஃபாவுடைய நோன்பையும் நோற்று 2 வருடத்துடைய பாவத்தை எங்களை விட்டு யா அல்லாஹ் நீக்கி அருள்வாயாக. சந்தோஷமாக அதாவது ஈதுல் அத்ஹாவுடைய அந்த பெருநாளையும் கொண்டாடி அதனை தொடர்ந்து வரக்கூடிய உதஹியாவையும் நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை சந்தர்ப்பங்களை எங்களுக்கு நீ தந்தருவாயாக. நாட்டில் சுபீட்சத்தையும் ஐக்கியத்தையும் ஏற்படுத்துவாயாக. யா அல்லாஹ் பெய்யக்கூடிய மலைகளின் மூலம் யா அல்லாஹ் அனர்த்தங்கள் ஏற்படாமல் அதனை நீ ரஹ்மத்தாக எங்களுக்கு தந்தருவாயாக. சோதனையாக யா அல்லாஹ் அதனை மாற்றி விடாதே, எங்கள் எல்லோருக்கும் அதனை ரஹ்மத்தாக ஆக்கிடுவாயாக. எங்களுடைய துஆவை ஏற்று கபூல் செய்வாயாக. ஆமீன்.